நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி அவருடைய தயாரிப்பில் சமுத்திரகனி தம்பி ராமையா அவருடைய நடிப்பில் தம்பி ராமையா அவருடைய மகன் உமாபதி ராமையா அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் ராஜா கிளி. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நவீன இரத்த கண்ணீர். இரத்த கண்ணீருடைய படத்துடைய கதை எல்லாருக்கும் தெரியும். இரத்த கண்ணீர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய ஒரு படம். ஒரு ஆடம்பரமான பணக்காரன் அவன் பெண்ணாசையினால் எப்படி சீரழிகிறான், தன் மனைவியை எப்படி வெறுக்கிறான், அதுக்கப்புறம் திருப்பி அவனுடைய இறுதி காலங்களில் அவனுக்கு யார் துணையாக நிற்கிறா, ரொம்ப ஆடுனா நீ அடங்கிருவ, ஆடாதடா மனிதா, நீ ஆட்டம் போட்டால் அடங்கிருவ மனிதா அப்படிங்கிறதான் இரத்த கண்ணீர் சொல்ல வருகிற செய்தி. அதைத்தான் ராஜா கிளி. ஒரு முருகப்ப சென்றாயர் அப்படின்னு ஒரு பெரிய முதலாளி. அந்த முதலாளிக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டா. அவர் பேரே முருகப்ப செட்டியார் அப்படின்னால ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டா. இன்னொரு வள்ளி மாதிரி இன்னொரு தெய்வானியை வச்சுக்கிட்டா. அவர் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு சாமியார் சொல்லிடுறான். சாமியார் பேச்சை கேட்டு அவர் தனக்கிட்ட வேலைக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணை ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது திருமணம் பண்ணால் இவரால் அந்த பெண்ணை வயசாகிறது இவருக்கு. அந்த பெண்ணுக்கு தேவையானதை இவரால் கொடுக்க முடியலை. அந்த பெண்ணு தன்னுடைய தேவைகளுக்கு அவள் வேறு வேறு நபர்கிட்ட போகிறா. இன்னொரு பக்கம் இவருக்கு இன்னொரு பெண்ணு மேலே ஈர்ப்பு வருது. இவரை வலையில் வீழ்த்துறாங்க. ரெண்டாவது மனைவிக்கு இவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்காருன்னா அப்போ முருகப்ப செட்டியார்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அவரை சொத்தை எப்படி ஆட்டையை போடான்னு சொல்லி இன்னொரு பொண்ணு விசாகா அப்படிங்கிற கதாபாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் நுழையுது. விசாகாவுக்கும் அவர் நிறைய செஞ்சு கொடுக்குறாரு. விசாகா இவரால் ஈடு கொடுக்க முடியல. அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தனை லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறவன் திருப்பி இந்த முருகப்ப செட்டியாரை அவரை பயன்படுத்தி மிரட்டி ரெண்டு பேருக்கும் மோதல் உருவாகுது. இதில் அந்த ஆண்ட்ரூ அப்படிங்கிற கதாபாத்திரத்தை முருகப்ப செட்டியார் ஆட்களை வச்சு கொலை செய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முருகப்ப சென்றாயரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சிறைப்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் முருகப்ப சென்றாயர் இந்த கொலையை பண்ணாரா இல்லையா, இந்த கொலை எதனால் நடந்துச்சு, இதனுடைய பின்னணி என்ன, அவர் சிறையிலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் இறுதி வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த கதை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு பெரும் முதலாளி, ஒரு ஹோட்டல் ஓனரு, அவர் ஒரு பெண் மேலே ஆசைப்படுறாரு. அந்த பெண்ணை திருமணம் செய்ய போகிறாரு. அந்த பையன் அவருடைய நிறுவனத்தில் வேலை செஞ்ச ஒருத்தருடைய மனைவி. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார், ஜோதியில் கலந்தாரா, ஜோதியால் நாசமானாரா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இரத்தமும் சதையுமான ஒரு கதை போல் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதற்கு உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு தம்பி ராமையா. அந்த முருகப்ப சென்றாயர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் மொத்தமாக தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப மிரட்சியாக இருந்தது. தம்பி ராமையா அவர்கள் சிரிக்க வைப்பார், அழ வைப்பார், உணர்ச்சி வசப்படுவார் அப்படின்னு தெரியும். தம்பி ராமையா அவர்கள் இந்த படத்தில் அந்த ஒரு இரண்டாம் பாகம் இருக்குது, அது ரெண்டாவது பாதி இருக்குது, செகண்ட் ஹாஃப் சொல்லுவாங்க இல்லையா, இன்டர்வெலுக்கு பிறகான அது வரக்கூடிய காட்சிகளில், அதாவது அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப பணத்திமிரோடு ஆடுனா இப்படி ஒரு நிலைமை உருவாகும். வீட்டில் கூடிய மனைவிகளை, நம்மளுடைய மனைவியை, நம்மளுடைய உறவினர்கள் சொல்லக்கூடியதை, அப்பா அம்மா சொல்லக்கூடியதை கேட்காம பணத்திமிரில் ஆடுறவன் அத்தனை பேரும் ஒரு நாள் இப்படி கெட்டு சீரழிவான் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை அன்னைக்கு எம்ஆர் ராதா பண்ணும்போது இருந்த காலகட்டம் வேற. இன்றைக்கு இந்த தலைமுறைக்கு புரியும்படி இன்னொரு எம்ஆர் ராதாவுடைய மறு உருவம் போல எம்ஆர் ராதா இரத்த கண்ணீரில் எப்படி ஒரு ரத்தம் சதயமாக நடித்தாரோ அதே மாதிரி தம்பி ராமையா அப்படியே நடிப்பில் உருக்கியிருக்காரு. அந்த பணக்கார திமிரோட வருவதாக இருக்கட்டும், ஒரு ஆணவத்தோடு பார்க்குறதா இருக்கட்டும், அதே போல் அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பிரித்து மெஞ்சிருக்காரு. அதே போல் நடனம், ஒரு கதை நாயகன் கூட சேர்ந்து நடனம் ஆடுறது வேறு. ஆனால் ஸ்டெப்ஸ்லாம் பிரபுதேவா போடுற மாதிரி காலை வளைச்சி ஸ்டெப்ஸ் போடுறது, அந்த ஸ்விம்மிங் பூலில் சேட்டப் பண்ணுறது, அந்த ரெண்டு நாயகிகளோடு சேர்ந்து ஆடுறதுலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வரை கடந்தவர் தம்பி ராமையா. ஆனால் ஒரு 30 வயசு இளைஞன் எவ்வளோ ஒரு துருதுருப்பாக இருப்பானோ, சுறுசுறுப்பாக இருப்பானோ, அப்படி இந்த படத்தில் அவ்வளவு ஆக்டிவாக இருக்கார். படம் பார்த்த எல்லோரும் சொன்னது அவ்வளவு நேர்த்தியாக தம்பி ராமையா இந்த படத்தை தூக்கி சுமந்திருக்காரு. எல்லா படங்கள்லையுமே சமுத்திரகனி அதிகமாக பேசுவார், அதிகமாக அட்வைஸ் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அவருடைய வாய்ஸ் ஓவர் தான் படத்தினுடைய கதை, திரைக்கதை நகருது. ஆனால் அவருக்கு டயலாக் ரொம்ப ரொம்ப குறைவு.
கடைசி இறுதி காட்சியில் மட்டும்தான் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ கூட அந்த தம்பிராமையோட மகனை நடிச்சிருக்கிற கதாபாத்திரம் வந்து நீங்கள் உங்கள் அறிவுரைலாம் வெளியே போய் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படி சாதாரணமாக கடந்து போகிறாங்க. சமுத்திரக்கனி வந்து தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த கதை அப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே வந்து தம்பிராமையா அவர்கள் உருவாக்கியது தான். அவருடைய கதை, அவர் வந்து கேட்ட, அவர் பார்த்த, அவர் வந்து அவருக்கு தெரிந்த ஒரு உண்மை கதையை கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி வேறொரு திரைக்கதையாக உருவெடுத்திருக்காரு. இதை அவருடைய பையன் உமாபதி ராமையா வந்து மிக நேர்த்தியாக எடுத்திருக்காரு. எந்த காட்சியுமே இது வரைக்கும் இது அந்த படத்தில் பார்த்த காட்சி, இது இந்த படத்தில் பார்த்த காட்சி, இதுக்கு முன்னாடி வந்த காட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு காட்சிகள் அனைத்துமே புதுமையாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவ்வளோ நேர்த்தியாக அந்த படம் வந்து திரைக்கதை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரசரன்னு போகுது. 2 மணி நேரம் படம் போனதே தெரியாத அளவுக்கு பரபரப்பாக ஒரு திரைக்கதையை உருவாக்கி அதற்குள்ளே வந்து ஒரு 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 இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, ஒரு கணவன் மேலே சந்தேகப்படக்கூடிய பெண்கள், மனைவியை மதிக்காத கணவன்கள், குடும்பத்தை மதிக்காமல் தொழில்னு ஓடக்கூடிய கணவன், இவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்க வேண்டிய படம். ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான குடும்ப படங்கள் வந்து நிறைய வந்துச்சு, குடும்ப ரீதியான படங்கள் நிறைய வந்துச்சு. ஆனால் அது அட்வைஸாக இருக்கும். ஆனால் இந்த படம் அட்வைஸ் பண்ணலை. இந்த படம் நீ இப்படி இருந்தால் இப்படி ஆயிடுவ அப்படிங்கிறத நடந்ததை பேசியிருக்கிறது, நடப்பதை பேசியிருக்குது. படத்தில் நடித்த எல்லோருமே தங்களுடைய நடிப்பை வந்து முழுமையாக வெளிப்படுத்தினாங்க. குறிப்பாக அருள்தாஸ் அவர்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரம், அவரை பார்க்கும்போதே உண்மையில் நேரில் பார்த்தாலே பயமாக இருக்கும். அதாவது 4 பேரை அடித்து தூக்கி போடுற மாதிரி இருப்பார். என்னப்பா என்ன அப்படி அதை பார்க்கும்போதே வந்து ஒரு கொடுமையான ஒரு வில்லன் கதாபாத்திரமாக இருக்கும். ஆனால் நான் ரொம்ப நேரில் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அது படத்திலே ஒரு இன்ஸ்பெக்டர்னு அப்படின்னா இந்த ரியல் லைஃப்பில் இன்ஸ்பெக்டர் அப்படி தான் இருக்காங்க. அருள்தாஸ் வந்து அந்த கதாபாத்திரமாக உள்வாங்கி நடிச்சிருக்காரு. அதே போல் வந்து மிக முக்கியமாக இந்த படத்தில் மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துறது தீபா அவர்கள். அவங்க அந்த இறுதி காட்சியில் தம்பிராமையாவை வந்து மடியில் போட்டுக்கிட்டு என் தங்கத்தை நான் விட்டுட்டேனே, என் வைரத்தை நான் விட்டுட்டேனே அப்படின்னு அந்த கலங்கிற காட்சி வந்து எந்த பெண்ணாக இருந்தாலும் திரையரங்கில் கண் கலங்கிடுவாங்க. அவ்வளவு உருக்கமான அந்த ஒட்டுமொத்தமான படத்தையும் மொத்தமாக தூக்கி அந்த 2 மணி நேரமாக தம்பிராமையா நடித்தது, சமுத்திரக்கனி நடித்தது, நடிகைகள் நடித்தது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிடத்தில் தீபா அவர்கள் வந்து தூக்கி தூர வச்சுட்டாங்க. தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத நடிகையாக மாறியிருக்கிற தீபா அவர்களுக்கு இந்த படம் வந்து மிக முக்கியமான படமாக இருக்கும். தம்பிராமையா அவர்கள் வந்து சிறந்த நகைச்சுவை நடிகர், தேசிய விருது வரைக்கும் வாங்கிட்டார். குலச்சத்திர நடிகர் அப்படிங்கிறது தெரியும். இந்த படத்தில் நடனமும் ஆடியிருக்காரு, கூடுதலாக இசையமைத்திருக்காரு. ஏற்கனவே மணியார் குடும்பம் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைத்திருந்தார். 2வது முறையாக ஒரு இசையமைத்திருக்காரு. இந்த படத்தில் ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். உண்மையிலே தம்பிராமையா அவர் தான் இசையமைத்தாரா இல்லை ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இந்த படத்தை இசையமைத்தாரா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஆகச்சிறந்த இசையை கொடுத்துருக்காரு. அதே போல் சோக காட்சியில், ஒரு பரபரப்பான காட்சியில் ஒரு இசையமைப்பாளர் அது இசையமைக்கு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு, இசையமைப்பாளர் ஆகணும் தான் வந்திருக்காரு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம தான் அவர் வந்து காமெடினாக போய் அப்புறம் வந்து இயக்குனராகி அதுக்கப்புறம் நடிகராகி இப்போ ஒரு குணச்சித்திர நடிகராக மாறி இருக்காரு. அப்போ அவர் எதுக்காக இந்த திரைத்துறைக்கு வந்தாரோ அதை இந்த படத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை சிறந்த இசையை கொடுத்து நிரூபிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பட வாய்ப்புகளை தவிர்த்துவிட்டு இசையமைப்பிற்கான வாய்ப்புகளும் இந்த படத்தின் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த படத்தில் நடித்த எல்லாமே கோர்வையாக ஒரு நேர்த்தியான படைப்பை சமூக அக்கறையோடு படத்தில் வந்து ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அரைகுறை ஆடையோடு பெண்கள்லாம் ஆடுவது போல் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் அதுக்கு நேர் எதிரான படம் பேச வந்திருக்கிற செய்தியும் சொல்ல வந்திருக்கிற செய்தியும் படம் வந்து இந்த சமூக அக்கறையோடு மிகச்சிறப்பான ஒரு படத்தை வந்து தயாரித்த சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் இதில் நடித்த நடிகர்களுக்கும் இதில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமையா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி